ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பருப்பு உருண்டைகள் குழம்புலையே உடையாம நல்லா மசாலாலாம் பிடிச்சி நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பவுலில் 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதே டம்ளரில் 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையுமே 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிட்டு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுருவோம். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் விட குறைவா வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே 3 நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கின உடனே வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயத்தை கலந்துட்டுட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு தடவை கலந்துட்டாவே போதும். அது அப்படியே நல்லா எண்ணெயிலே வதங்கி வந்துடும். ஸோ வெங்காயத்தை இப்போ டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். பருப்பும் பார்த்தோம்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதை நான் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி ஊற்றாமல் வடைக்கு அரைக்கிறது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. அடுத்த பேட்ச் பருப்பு அரைக்கும் போது தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பருப்பு உருண்டை காரமாக இருக்கும். பச்சை மிளகா கட் பண்ணி போட்டோம்னா சாப்பிடும்போது வாயில் கடிப்படும். அதனால இது போல் வரமிளகா அரைச்சி போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்ட கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன சின்னதாக கட் பண்ணின 2 நார்மல் சைஸ் வெங்காயம். இது எல்லாமே பருப்போட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். பருப்பு உருண்டைகள் குழம்புல போடும் போதுமே நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுக்கு பருப்புமே நல்லா சாஃப்டாக இது போல் அரைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா பருப்பு உருண்டை சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக வரும். பருப்பு எல்லாமே நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸோட நல்லா கலந்துட்டாச்சு. இதிலிருந்து கொஞ்சமாக பருப்பு எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய உருண்டையாக பிடிக்காம மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா குழம்புல போட்டு அது வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் உப்பி வரும், கரெக்டாக வரும். எந்த அளவுக்கு உருண்டைகள் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்க போகிறேன். மீதியில் நம்ம பருப்பு வடை கூட போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் நான் 5 நார்மல் சைஸ் தக்காளியை அரைச்சி ஊற்றிட்டு 1 டம்ளர் தண்ணி மிக்ஸி ஜாரில் ஊற்றி அதையும் குழம்புல போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ரொம்ப மசாலாலாம் சேர்த்தி செய்ய போகிறதில்ல. நார்மலாக கரம் மசாலா போட்டு நம்ம எடுத்துருவோம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டு கலந்துட்டுடலாம். இது நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலாங்கிறதுனால இதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்ககிட்ட அது போல் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் தேவையான அளவுக்கு மல்லித்தூள், ஜீரகத்தூள், தனி மிளகாய் தூள் போட்டு கலந்துட்டுடலாம். கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னா இன்னொரு 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டு கலந்துட்டுடலாம். குழம்ப 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா சூப்பராக குழம்பு ரெடியாகி வந்திருக்கு. எண்ணெயுமே மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு 1 டம்ளர் தண்ணியில் நான் சின்னதாக எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி விட்டுட்டு குழம்புல ஊற்றி விட்டுடலாம். புளி தண்ணி ஊற்றின உடனே குழம்பு ஒரு தடவை கலந்துட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தன்மை குழம்புல வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணியாட்டம் சல்லுனானது போல் ஆகிடும். 1 டம்ளர் தண்ணி மட்டும்தான் நான் ஊற்றியிருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா கலந்துட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சுட்டு ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுடலாம். குழம்பு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகளை போட்டுக்கலாம். ஒவ்வொரு உருண்டையாக இது போல் சேர்த்திடலாம்.
உருண்டைகளை நம்ம அப்படியே தான் பிடிச்சி வச்சிருக்கிறோம், வேக வைக்கலாம் இல்லை. அதனால இது இந்த டைமில் கிண்ட வேண்டாம். கிண்டி விட்டோம் அப்படின்னா உருண்டைகள் உடஞ்சி கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதமான சூட்லேயே 10 நிமிஷம் நான் குழம்ப கொதிக்க விட்டுட்டேன். உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்து மேலே மிதந்து வந்திருக்கு பாருங்கள். கீழ் வாக்கில் மட்டும் எடுத்து உருண்டைகளை மேலே எடுத்துட்டு இது போல் திருப்பி விட்டுக்கோங்க. கடைசியாக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மீத்தி கசக்கி சேர்த்திடுறேன். இது குழம்புக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா நல்ல ஒரு மனம், சூப்பராக டேஸ்ட்டோட பருப்புருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே பருப்புருண்டை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.